ஹலோ வணக்கம் guys, வெல்கம் பேக் டு HP கிரிக்கெட் ஸ்பாட். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரூல்ட் அவுட் T20 வேர்ல்டு கப்பில் இருந்து ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் யார் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேர்ல்டு கப் ஃபுல் கண்டென்ட் அண்டு நடுவில் IPL கண்டென்ட் எல்லாமே வரப்போகுது. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ஃபஸ்ட்டு இந்தியா ஆஸ்திரேலியா முடிச்சு விட்டாங்க. போங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மூவ் ஆன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசித் ராணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஜுரியால் ஒரு நாளாக ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அசித் ராணா ரூல்ட் அவுட் ஆகிட்டாருன்ட்டு நானும் நம்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்தவொடனே தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். முகமது சிராஜ் DSP சிராஜ் சார்ஜ் பண்ணியிருக்காரு வேர்ல்டு கப்புக்கு. செம இன்க்ளூடுங்க. உண்மையிலே ரீப்ளேஸ்மெண்ட்னா இந்தியாவில் ஏகப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இருக்காங்க. ஏன்னா எப்படியாப்பட்ட பெரிய பிளேயர் போனாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் டேலண்ட் இருக்குது. அந்த வகையில் முகமது சிராஜ் வெல் டிசர்வ்டுங்க. ஏன்னா கொடுத்த மேட்ச் எல்லா மேட்சும் சும்மா ஓடு ஏற்றுன்னு ஏற்றுறாரு. செம இன்க்ளூடுங்க ஃபார் இந்தியா. அசித் ராணா உண்மையிலே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அசித் ராணா மாரி ஒரு பிளேயர் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மேலே எவ்வளோ விமர்சனம் எல்லாமே இருந்தாலும் அவர் அதெல்லாம் அதிலே போட்டு அதை சூப்பராக ப்ளே பண்ணாருங்க. வெல் பிளேங்க. உண்மையிலே சொல்லி ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பேட்டிங் எபிலிட்டிலாம் பார்த்த உடனே செம்ம ஒரு நம்பர் 8க்கு பக்காவான ஒரு பிளேயராக இருந்திருப்பார். பேட்டிங்கும் சூப்பராக ஆடுறாரு. அப்புறம் பவுலிங்கும் பவர் பிளேயர் சொல்கிறார். டெட் ஓவர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அடி வாங்குறாரு. பவர் பிளேயர் சூப்பராக போகிறாரு. கொஞ்சம் மிஸ் உண்மையிலே இந்தியன் டீம் மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் DSP சிராஜ் வரும்போது கொஞ்சம் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. சிராஜ் ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஒரு 2-3 மேட்ச் பார்த்து தான் இது வந்தாலும் இறக்கி விடுவாங்க. மேபி USA இறக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருவேளை நல்லா போட்டாருன்னா அப்கமிங் மேட்ச்சில் அப்படியே கேரிவே பண்ணுறாங்க. ஓகே, இந்தியா டீமை பற்றி பார்த்தாச்சு. இதுதான் இன்றைக்கான நிலவரம். USA மேட்ச் நைட் இருக்குது, அது பார்த்துருங்க. சரி, ஓகே. அடுத்தது ஆஸ்திரேலியா. என்னங்க இது ஆஸ்திரேலியாவுக்கு சோதனை பார்த்தீங்களா? ஏங்க ஆஸ்திரேலியா எப்படியாப்பட்ட டீம். நான் இந்தியா ஆஸ்திரேலியா தான் நான் ஃபைனல் வருமே நினச்சிருந்தேன். நான் டாப் 4 டீம் அது அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக செமிஃபைனல் வந்துடுவாங்க. ஃபைனலும் மேக்ஸிமம் வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா பவுலிங் அதுமாரி ஒரு பவுலிங் வச்சுருந்தாங்க. பேட் கமிங்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும், மிச்சல் ஸ்டார்க் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய 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 மிஸ்ஸுங்க ஜாஸ் ஹேசல்வுட். அவர் இல்லைன்னா பாதி டீம் இல்லைங்க. ஏன்னா அவரால் எல்லா ஃபேஸ்லையும் போட முடியும். பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெட் ஓவர்ஸ் எல்லாமே போட முடியும். அதுக்கப்புறம் பேட் கமிங்ஸ் அவர் ரீசெண்டாக எங்கே மேட்சும் விளையாடல. அவர் T20 வேர்ல்டு கப் ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தார். நடுவில் அவருக்கு இன்ஜுரி ஆனது பெரிய மிஸ்ஸுங்க. ஏன்னா எல்லாருமே புது பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் யாருன்னா ஒரு நேமை வேற கூப்பிட்டு சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே புது பிளேயர்ஸ் தான். அண்டு ஆஸ்திரேலியா இந்த வேர்ல்டு கப் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இனிமேல் ஆஸ்திரேலியா டேலண்ட்ஸ் இருந்தாலும் மெயின் பவுலர்ஸ் ஒருத்தர் கூட, ஒரு சீனியர் பவுலர்ஸ் யாருமே இல்லை. எந்தமாரி மிச்சல் மார்ஷ் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாரு, ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். அவ்வளோதாங்க ஆஸ்திரேலியா கிட்ட இருந்தது. இன்னும் பல ரூல்ட் அவுட்ஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய பெரிய நேம்ஸ் தான் இல்லை. அதனால் அதை நான் சொல்ல. சரி, ஓகே. ஆஸ்திரேலியா என்ன இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகிறாங்க? இந்தியா DSP சிராஜ் வந்தது நல்ல சைனா இல்லை அசித் ராணாவே இருக்கணுமா? அசித் ராணா இது பிளேயர் செலெக்ஷன் கிடையாது. இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அது எதுவும் பண்ண முடியாது. சிராஜ் உங்களுக்கு ஹாப்பியா? இல்லைனா வேற எதனா பிளேயர் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகிறாங்க இந்த வேர்ல்டு கப்? நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சரி, அடுத்த ஒரு ஆஃப் மோனில் சந்திப்போம். டாடா ஸ்டுடியோ. ஓகே, பை.